ஓகே. இப்ப இந்த பாரெட்டோ பிரின்சிபலை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஏன்னா பாரெட்டோ பிரின்சிபல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வரும். மெட்டீரியல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில்லர்லேருந்து ஃபேன்லேருந்து இல்லை ஸ்டீல் ராட்ஸு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி போல்டன் நெட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ போல்டன் நெட்ஸ் இருக்கு. போல்டன் நெட்ஸ்க்கும் ஒரு கம்ப்ரஸருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ரஸரை விட போல்டன் நெட் இருக்கு இல்லையா, போல்டன் நெட்டு இது வந்து அதிக இடத்த அடைச்சிக்கும். கம்ப்ரஸர்ங்கிறது ஒரு ஒரு சின்ன கம்ப்ரஸர் அப்படின்னா அது ஒரு பொட்டியில வருது அப்படின்னா மேபி போல்டன் நெட் வந்து அதை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெரிய பொட்டியில கூட வரும். ஓகேவா? இப்ப இதை நல்லா லிசன் பண்ணுங்க. இப்ப அது சைஸ் பெருசா இருக்கிறதுனால போல்டன் நெட்டை பர்ச்சேஸ் பண்றதுல நம்ம ரொம்ப நிறைய கடையில கொட்டேஷன் வாங்கி அது வாங்கி குவாலிட்டி செக்கிங் அதெல்லாம் பண்ணுவோமா, இல்ல ஒரு கம்ப்ரஸர்ல அதிகமா கவனம் செலுத்துவோமா? புரியுதா கேள்வி? கேள்வி புரியுதா? புரியுதுன்னா புரியுது சார். அந்த போல்டன் நட்ல தான் சார் அது பெருசா இருக்கு. அதுலதான் பார்ப்போம். அவ்வளவு தூரம் ருபீஸ் போடணுமா அப்படிங்கறது அதுலதான் செக் பண்ணுவோம். இல்ல, போல்டன் நெட்டுங்கிறது நீங்க தப்பா புரிஞ்சு நினைக்கிறேன். நார்மலான போல்டன் நெட்டு, போல்ட் போட்டு டைட் பண்றது பக்கத்துல இருக்கிற மளிகை கடை கூட இப்ப கிடைக்குது. ஒரு கம்ப்ரஸருங்கிறதோ ஒரு சில்லருங்கிறதோ அதுதான் ரொம்ப கிடைப்பதற்கு ரொம்ப அரிய பொருள். அது வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும். அதனுடைய அது அடைச்சிக்கிற சைஸ் வந்து சின்னதா இருக்கும். பட் அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். நம்ம மேபி ஒரு 10 கம்ப்ரஸர் தான் வாங்குவோம். ஆனா போல்டன் நெட் நம்ம 1000, 2000, 3000 வாங்குவோம். ஆனா அவ்வளோ வாங்குறோம், அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 20% கூட இருக்காது. ஸோ நம்மளுடைய வாங்கக்கூடிய பொருட்கள்ல 80% பொருட்கள் 20% மதிப்பை கொண்டிருக்கும். 20% பொருட்கள் 80% மதிப்பை கொண்டிருக்கும். இது புரியுதா? வேற வேற யாராவது சொல்லுங்களேன். அதே சிஸ்டர்ஸ் பேசாம வேற யாராவது. மும்தாஸ் பேகம் பேசுறீங்களா? சார் அப்ப அந்த போல்ட் நட்டுன்னு அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோமே அத சொல்றீங்களா சார் நீங்க? அதுதான் போல்ட் நெட். நீங்க வேற சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே சார், ஓகே, புரிஞ்சிச்சு. புரியுதா? அதாவது வந்து நம்மளுடைய 80% ஆஃப் த பொருட்கள் வந்து 20% வேல்யூ தான் இருக்கும். ஆனா அது வந்து 80% நம்மளோட ஆர்டர்ல 80% இது இருக்கும். காஸ்ட் வைஸா பாத்தீங்கன்னா அது 20% தான் இருக்கும். வேற 20% பொருட்கள் 80% வேல்யூ இருக்கும். இப்ப இந்த அடிப்படையில இப்ப ஃபௌசியா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுடைய ஃபௌசியா சிஸ்டர் இப்ப உங்க கிச்சன்ல நிறைய திங்ஸ் வச்சிருப்பீங்க. ஓகே, மளிகை சாமான்ல இருந்து பாத்திரம் அது இது நிறைய வச்சிருப்பீங்க. இப்ப அது 1 2 3ன்னு சீரியல் நம்பர் போட்டு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். மேபி ஒரு ஒரு 50 ஐட்டம் இருக்கு. ஸோ இப்ப இந்த 50 ஐட்டத்துல இல்ல ஒரு 100 ஐட்டம்னு வச்சுங்க. 100 ஐட்டத்துல பாத்தீங்கன்னா 20 ஐட்டத்தினுடைய விலை 80% இருக்கும். 80 ஐட்டத்தினுடைய விலை 20% இருக்கும். சொல்றது உண்மையா இல்லையா? அதாவது நீங்க அதுக்காக கிச்சன்ல போய் இன்னைக்கே செக் பண்ணி சார் 80 இல்ல சார் 70 தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஒரு 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 ஜெனரலா சொல்றது. புரியுதா? புரியுது சார். அதே போலதான் நம்மளுடைய டைமும். நம்மளுடைய ஒரு சில நேரங்கள் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணோம், ஒரு சில விஷயங்களை நம்ம சரியா கவனப்படுத்தணும்னா 80% ஆஃப் த டைம் நம்மளால சேவ் பண்ண முடியும். அதுவே நம்ம ஒரு சில அதாவது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு டாக்டரை பார்க்க போறீங்க. அப்ப அந்த டாக்டரை பார்க்க போகும்போது நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்காம போறீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறீங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அப்பாயின்மெண்ட் வாங்காம போனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். வாங்கிட்டு வாங்கலனா போனா வெயிட் பண்ணி டக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு போனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் சார். வாங்கவும் லேட்டா தான் சார் ஆகும். பட் ஸ்டில் வாங்கிட்டு போறதோட வாங்காம போனா இன்னும் லேட் ஆகும். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஓகேவா? பட் ஜெனரல் ஸ்டாண்டர்ட் ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு வரீங்க, ஸ்கூல் பிரின்சிபலை பார்க்கணும்,
அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகக்குள்ள அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லக்குள்ள அவங்க உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. அதுவே நீங்க எதேச்சியா போகக்குள்ள பார்க்கணும்னா அவங்க வேற ஒரு மீட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பார்க்க ஒருத்தர் வராரு, நான் இந்த டிஎஸ் கிளாஸ்ல இருக்கிறேன், என்னால் மீட் பண்ண முடியாது. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நான் நீங்க ஆல்ரெடி வேற ஒரு ஒர்க்ல இருப்பேன். அவருக்கு அது புரியாது. அவர் நினைச்சுப்பாரு ரொம்ப திமிரா இருக்காங்க, நம்ம கூட்டா இது பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு போனுடைய ஒரு கம்யூனிகேஷன்லயே ஒரு பாலிசி இருக்கு. அதெல்லாம் நம்ம சொன்னா நீங்க சார் இதெல்லாம் நடக்குமா சார்னு வைங்க. நார்மலா ஒரு ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிக்கலா பெர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி தான் மார்க்கத்தை. இந்த மாதிரி யார் சார் பண்றாங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா யாருமே பண்றது இல்லை. ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பணும், இல்லைன்னா எஸ்எம்எஸ்ல மெசேஜ் அனுப்பணும். ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஷால் யூ ப்ளீஸ் கன்வே யுவர் கன்வீனியன்ட் டைம். உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன், உங்களுக்கு வசதிப்படக்கூடிய நேரத்தை சொன்னீங்கன்னா நான் கால் பண்றேன். அதுவும் பேச விரும்புறேன்னா எவ்வளவு மினிட்ஸ்னு சொல்லணும். சில பேர் பேச விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் அந்த மாதிரி. என்னம்மா அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க சார். இருக்காங்களா? எப்பவுமே வந்து மெசேஜ் அனுப்பி பர்மிஷன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் கால் பண்றாங்க ஒருத்தங்க எனக்கு தெரியும். நம்ம ஸ்டூடெண்டா? இல்ல சார், அவங்க என் ஃப்ரெண்டு டீச்சரா ஒர்க் பண்றாங்க. நஸ்ரீனா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், நானும் சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த மாதிரி தான் செய்வேன்னு மெசேஜ் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் சார். அவங்க ஏதாவது ஒர்க்ல இருக்காங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஏமா உங்களுக்கே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் கால் மீன் தானே மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். இப்போ யார் யாரையோ வெளியே சொல்றீங்க, என்ன சொல்ல மாட்டீங்களா? நான் மேக்சிமம் ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒருத்தவங்க ஃபீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, அது அவங்க தானே இல்லையான்னு அப்போ உடனடியே நம்ம தெரிஞ்சு ஸ்பாட்ல பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தவிர பெரும்பாலும் வாட்ஸ்அப்ல போடுறது ஓகே. ஏன்னா அது யாருடைய டைமையும் சாப்பிட்றது கிடையாது, அவங்க விரும்புகிற டைம்ல பார்த்துப்பாங்க. நார்மலா ஒருத்தவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான அணுகுமுறை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க எதேச்சியா ஃபோன் பண்றீங்கன்னு வச்சு ஃபோன் எடுத்துருவோம், எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க யாரும், ஆனா எடுத்துருவாங்க. அவங்களோட கவனம் இங்கே இருந்துக்கிட்டே அங்கே என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேருடைய டைமும் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ பேரட்டோ பிரின்சிபல்ங்கிறது நம்மளுடைய 80% ஆஃப் த ரிசல்ட் இந்த லைஃப் வந்து எப்படி ஏற்படுதுன்னா நம்மளுடைய 20% உடைய வேலையால தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில அதிகாலையில எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்கு, போனு யூஸ் பண்ணுவோம், ஆனா போனை நாம யூஸ் பண்ணுவோம், போன் நம்மளை யூஸ் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு 4 ரூல்ஸ் பண்ணாலேயே நம்ம இன்னும் ஒரு 40 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பண்ணாலே நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்ன ஆயிடும், சூப்பரா ஆயிடுங்கிறது தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த பேரட்டோ பிரின்சிபலும் Q1 Q2 Q3 Q4 இது ரெண்டும் இருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும், டைம் மேனேஜ்மெண்ட்டை நல்லபடியா பயன்படுத்த முடியும். இப்போ ஃபைனலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நல்ல அதாவது புத்திசாலி மனிதன் யார் என்று கேட்டால், யார் வந்து உங்களில் நேரத்தை அதாவது கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் தனக்குத்தானே கேள்வி கணக்கு கேட்டுக்கிறானோ அவன் தாங்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில நாம் என்ன பண்ணணும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 5 முறை நான் தினந்தோறும் தொழுகிறேனா, எத்தனை பேருக்கு தாவா செய்கிறேன், குரான் ஓதி முடித்து நான் எனக்கு எத்தனை நாட்கள் ஆகிறது, தஃப்சீர் ஹதீஸ் வாசிப்பதற்கு நேரம் இருக்கிறதா, நபிகளாருடைய வரலாற்றை கலீஃபாக்களுடைய வரலாற்றை வாசித்திருக்கிறேனா. இப்ப நான் ஒரு 4 ஸ்லைடு காட்டுறேன், இந்த 4 ஸ்லைட்லயும் நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்றவங்க சொல்லுங்க. ஜமாத்து தாவா செஞ்சிருக்கிறேன். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மட்டும் சொல்லுங்க, இந்த 5 நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். யாரா இருக்கீங்களா? எனிஒன்? 1 by 1 போவோமா? 5 நேரம் ஜமாத்தா தொழுகிறோம். இது யாரெல்லாம் அப்படியே தம்ஸ் அப் கொடுங்க. 5 times ஜமாத்தா தம்ஸ் அப் கொடுங்க. 3 4 அவ்வளவுதானா? ஜமாத் இல்ல சார், தனியா தான் சார் சொல்லுவோம். சரி, ஓகே. இல்ல ஓகே, பெண்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருவேளை உங்களுடைய வீட்டுல ஆண்கள் இருந்து அவர்களால் பள்ளியில் ஜமாத் தொழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க, லேட்டா வந்துடுறாங்கன்னா வீட்டிலும் ஜமாத்தாக தொழுவது சால சிறந்தது. ஓகேவா? 2வது, எத்தனை பேருக்கு நம்ம தாவா செஞ்சிருக்கிறோம்?
தெரிஞ்சோ தெரியாமலோ. குறைஞ்சபட்சம் தாவா செஞ்சிருக்கிறோமா? இல்ல சார் லைஃப்ல ஒரு ஆளுக்காக தாவா செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஒரு ஆளுக்காக தாவா செஞ்சிருக்கிறேன், ஒரே ஒரு ஆளுக்கு. தாவாங்கிறது இஸ்லாத்தை பற்றி தெரியாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது. அவனை நான் தொழுவு போக சொன்னேன், அது இல்ல தாவா. சரியா, அது சொன்ன உடனே எல்லாம் குறைஞ்சிருச்சு, 8-10ன்னு போச்சு. அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ்ல தான் தாவா ஸ்பெஷலைசேஷன், தாவா டெக்னிக்ஸ் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன். குரான் ஓதி எத்தனை நாட்கள் ஆகிறது? இப்ப ரமலான்ங்கிறதுனால பிரச்சனை இருக்காது. தப்சீர் ஹதீஸ் தான் வாசிக்கிறோமா? ஹதீஸ் கூட வாசிச்சிருப்பீங்க அப்பப்ப. ஆனா தப்சீர் இப்ப தப்சீர் கிளாஸ் வந்த பிறகு வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தப்சீர் கிளாஸ் வந்த பிறகு எத்தனை பேர் நான் ஒரு நாளாவது வாசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. சிஸ்டர்ஸ், இப்ப தப்சீர் ஓரளவு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரசூலோட வரலாற்றை முழுசான படிச்சுட்டேன் சார், ஃப்ரண்ட் அட்டையில பேக் அட்டை வரைக்கும். யார் சொல்றீங்க? யார் இருக்கீங்க? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. டைம் இல்ல, ஃபாஸ்டா. சார் நான் படிச்சது இல்ல, பட் பயான்ல கேட்டிருக்கேன் சார். ஃபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு. ரொம்ப தெளிவா கேக்குற, வாசித்திருக்கிறீர்களா? அதனால சார் சொன்னேன், படிச்சது இல்ல, பட் கேட்டிருக்கேன் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு. 32 பேர் இருக்கிறீங்க. 32 பேர்ல ஒரு 10%, 1% கூட படிக்கலையா? ஆலியா சிஸ்டர், ஓகே சார். அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறைய புத்தகங்கள் இருக்கு இன்னைக்கு. அதிரை அகமது காக்காவுடைய புத்தகங்கள்ல இருந்து, ரஹீக்ல இருந்து, மார்டின் லிங்க்ஸ் புத்தகத்துல இருந்து, தமிழ் அன்பர் புத்தகத்துல இருந்து ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. இந்த ரசூல்லாவுடைய ஆக்சுவலா இந்த செஷனுக்கு இந்த ரமதானுக்கு என்ன உங்க ஜன்னத் சிஸ்டர் மாலிக் பத்ரியுடைய ஒரு புத்தகம் இருக்கு. அதாவது உளவியல் நோக்கில் நபிகளாருடைய வாழ்வு, சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேச சொன்னாங்க. இல்ல சிஸ்டர், நான் முதல்ல இதை பேசுறேன். இதுவே எத்தனை பேர் ஆரம்பம் என்று வரைக்கும் கேட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இதை முடிக்கிட்டோம், அடுத்த ரமலான்ல வேணா அதை பார்ப்போம்னு சொன்னேன். சரி, குறைஞ்சபட்சம் இந்த 30 நாட்கள்ல இந்த 300 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணி முதல்ல கேட்டுங்க, வீடியோவை கேட்டுங்க. பார்த்துட்டு ரமலான் முடிந்த பிறகு ஏதேனும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பப்ளிகேஷன் எடுத்துங்க, அதுல ஏதாவது ஒரு இதை நீங்க படிங்க. இல்லைன்னா ரமதானுக்கு பிறகு உள்ள வகுப்புல நான் என்னென்ன புக்ஸ்லாம் அவைலபிள், ரசூல்லா வரலாறு மட்டும் முதல்ல சொல்றேன், அதுல இருந்து படிங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அதே போல கலீஃபாக்களுடைய வரலாற்றும் படிக்கணும், சலஃபு சாலிஹீன்களுடைய இஸ்லாமிய முன்னோர்களுடைய வரலாறும் படிக்கணும். அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல அது இல்லாம நிறைய புத்தகங்கள் இருக்கு. சைக்காலஜி, செல்ஃப் மோட்டிவேஷன், கேரக்டர் டெவலப் பண்றது, தஸ்கியா சம்பந்தமான புத்தகங்கள் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு பிஐஎஸ் கோர்ஸ் முடிச்ச, ஒரு இஸ்லாத்தை ஓரளவு படிச்ச, வாசிச்ச ஒரு டிஐஎஸ் டீனா நிக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு புத்தகம் தான். ஒரு மைல் கற்கள் என்னை மாற்றியது. மைல் கற்கள் படிப்பதற்கு முதல் நாள் வரைக்கும் நானும் எல்லாரையும் போல அரசியல் கட்சிகளோட ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பிலேயே இருந்தேன். அந்த அளவுக்கு தீவிரமான நிலைப்பாட்டில் இருந்தவன். முழுமையாக இஸ்லாத்தின் பால் திரும்புவதற்கு என்னை மாற்றியது ஒரு புத்தகம். அதுதான் என்னுடைய லைஃப. அந்த ஒரு புத்தகம் இன்னைக்கு கொடுத்தாங்க, 10-11 மணிக்கு எனக்கு கையில கிடைக்குது. அடுத்த நாள் 10 மணிக்கு போய் கொடுத்த சகோதரருக்கு ஜஸாக்கல்லா சொல்லி கொடுத்துட்டு நான் சொன்னேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் என்னை மீண்டும் மார்க்கத்தில் இணைத்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் கனவு கண்ட மார்க்கத்துக்கும் இதுல
சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும். புத்தகத்தை சாதாரண இடம் போட்டுறாதீங்க. புத்தகம் என்ன செய்யும் கேட்காதீங்க, புத்தகம் எல்லாமும் செய்யும். ஆனா அதுக்கு முதல்ல நாம புத்தகத்தை செய்யணும். சரியா? அப்புறம் நம்மளுடைய உலக மார்க்க அறிவு வளர்கிறதா, நம்முடைய ஆக்கங்கள் திறமைகள் சமுதாயத்துக்கு பயன்படுகிறதா. நல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க, முடிஞ்சா ஏதாவது ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணுங்க, ஒரு மதரசால ஆலிமா ஒர்க் பண்ணுங்க, ஒரு மேகசினுக்கு கட்டுரை எழுதுங்க. ஈவன் யாராவது வந்து லியா மீரா மாதிரி சிஸ்டர்ஸ் யாராவது வந்து தொடர் வந்ததை பத்தி அந்த மாதிரி எழுதணும்னா சொல்லுங்க, நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கான அரேஞ்ச் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். உலக பொருளாதாரம் பதவிகளை வளர்ச்சி இருக்கிறதா. அதே போல இதுவும் முக்கியமான விஷயம். வெறுமனே இது மட்டும் இல்ல, மனைவி குழந்தையோடு, உங்களுக்கு கணவர் குழந்தையோடு சரியாக நேரம் செலவழித்தீர்களா? நமது குடும்பத்தவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்களா? புதிய இடங்களுக்கு சென்று, அதுவும் முக்கியம்தான். எப்போதும் ஒர்க்குன்னு போகக்கூடாது. அதாவது இங்கிலீஷ்காரன் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா, 11 மாசம் நல்லா ஒர்க் பண்ணுவான். ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச காசை வச்சு 1 மாசம் என்ன பண்ணுவான்னா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் டூர் போவோம். இந்த மைண்ட் வந்து மைண்டை ஓப்பன் பண்ணும், மைண்டை ரிலாக்ஸ் பண்றது, இதுவும் தேவை. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான நேரத்தை செலவழிக்கிறீங்களா, அது முக்கியம். நிறைய பேர் உடம்பு சரியில்லாத போது, இந்த உடம்பு பிரேக் டவுன் ஆன பிறகு டாக்டர்கிட்ட போய் லட்ச லட்சமா கொடுக்குறோம். உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உடம்ப பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சரியா? இப்ப நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் அப்படின்னா, யாருக்குமே வட்டியில உடன்பாடு இருக்காது. ஆனா இந்தியாவுல பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? சிஸ்டர் சொல்லுங்க, இந்தியால பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாம இருக்க முடியுமா? நசீனா சிஸ்டர் இல்லாம வேற யாராவது, நீங்களே சொல்லக்கூடாது. இருக்க முடியாது சார். ஆமா, இருக்க முடியாது சார். இருக்க முடியாது. ஆக்சுவலா ஓப்பனா சொல்லுங்க, இருக்க முடியும். பட் ஆனா நமக்கு அது கம்ஃபர்ட்டா இல்ல. ஓப்பன் அதான் என்னாலையும் நானும் யூஸ் பண்றேன், இல்லைன்னுலாம் சொல்லல. நம்ம என்ன நாளைக்கு தஜ்ஜால் வந்துட்டான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எந்த பேங்க்குமே நீ அக்சஸ் பண்ண முடியாது. அப்ப நான் வாழுவீங்கல்ல, வாழத்தானே செய்வீங்க. நம்ம அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னே வைங்க, வேற ஒரு இடத்துல வாழ்றீங்க, அங்க ஒரு இஸ்லாமிக் பேங்கிங் இருக்குன்னா அப்ப நம்ம வந்து அந்த பேங்க் இல்லாம இருக்க முடியல. அப்ப இஸ்லாமிக் பேங்கிங் தானே ஒரு முஸ்லீம் போகணும். ஆமா சார். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா, நாம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் இல்லைன்னா அது வேற விஷயம். ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் இருந்தே நம்ம வேற இடத்துல நம்ம பிள்ளைங்களை ஜாயின் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தானே, சான்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணல, அதை பண்ணல. அதே போல அல்லாஹ் உங்களுக்கு உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு, உடலை நல்லா வைத்திருப்பதற்காக நீங்க என்னென்ன விஷயங்களை சாப்பிடுங்க, என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணுங்க, என்னென்ன விஷயங்களை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க, ஏர்லி வேக் பண்ணுங்க, ஏர்லி தூங்குங்க, உணவு அளவா வச்சுங்க, பல விஷயம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இருந்தும் என்ன பண்ற, பொருட்படுத்தாமல் நம்ம நேரத்தை செலவு பண்றோம். ரமதான்ங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா, நோன்பை உணவை கட்டுப்படுத்துறதுங்க மாதிரி உணவை மட்டுப்படுத்துறதை விட உணவை அதிகமா தான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் கடைசி 10 நாட்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஊர்லாம் எப்படின்னு தெரியல. எங்க ஊர்லாம் கடைசி 10 நாளும் பரக்கத்தா என்ன பண்ணுவாங்க, சஹர் நேர சாப்பாடு. இப்ப அது வேற ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஊர்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து இப்ப காலையில் தான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசினேன். ஏப்பா நேத்து சாப்பாட்டுக்கு எப்படி ஒரு 40,000 45,000 இருக்குமான்னு. இருக்க பய ஒரு 50 ரூபா கிட்ட இருக்குன்னாரு. சரி 10 நாளைக்கு கணக்கு பண்ணா 5 லட்சம் ரூபா. இது வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு சொல்றேன். 10 நாளைக்கு கணக்கு பண்ணா 5 லட்சம் ரூபா. இப்ப இந்த 10 நாள் சாப்பாடு போடலனாலும் அவங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போறாங்க. யாரும் வந்து அப்படி பசியால கஷ்டமாலாம் யாரும் இல்லை. ஆனா இந்த 5 லட்சம் ரூபா வச்சு ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஜக்காத் கொடுக்கறதுல இருந்து வாங்குறதுல இருந்து கொடுக்குற ஆளா மாத்திருக்கலாம். இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி இருக்கலாம். இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம், கட்டிட நிதியா கொடுத்திருக்கலாம், ஒரு ஹிஃப்லு மதரசா கொடுத்துருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம மக்கள் வந்து எமோஷனல் தான்.
சாப்பாடு போடுறோம், காசு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. கல்வி கொடுக்குறோம், அதுக்காக காசு கொடுங்கன்னா நம்ம மக்கள் ரொம்ப யோசிப்பாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சுய பரிசோதனை செய்யணும். உங்களுக்கு நீங்கள் தான் நீதிபதி. இந்த கணம் நமக்கு மரணம் வந்தா, நான் உண்மையிலே இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மௌத்தை பத்தி காலைல பேசக்குள்ள இன்னும் நமக்கு இதுல வரல, 2-3 நாள்ல வரும், என்னால முடியல. அந்த தூதரும் மரணிப்பாரா அப்படின்னு உமர் இதில் பாக்குறாங்க. என் தூதர் மரணிக்க மாட்டார், அவர் மூசா அல்லாவோட பேசின மாதிரி. அப்ப இது எந்த அளவுக்கு அந்த தலைவர் மேலும் ஒரு பாசம் உமருக்கு இருந்திருக்கும் பாருங்க. அவர் ஒரு மனிதர் தான், மனிதர் தான், இருந்தாலும் அவர் மரணித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எமோஷனல் பாண்டிங். சரி, இந்த கணம் நமக்கு மரணம் போது நம்ம நிலை என்ன, நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தணுமா என்பதை பற்றி அல்லாஹ்விடத்துல என்ன பதில் சொல்ல முடியுங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு நாமளும் என்னவா நீதிபதிகளாக இருந்து நம்மை நாமே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே தூங்கியது போதும், எழுந்திருங்கள். முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்திருப்பவரே எழுந்திருப்பீராக. இறைவனுடைய பாதையில மக்களை எச்சரிப்பீராக. நல்ல முறையில் நேரத்தை பயன்படுத்துவோம். வெற்றி அடைவதற்கு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு புறப்படுவோம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். ஒரு மேக்சிமம் 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அந்த 10 நிமிஷத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அட்டெண்டன்ஸ் அப்படியே எடுத்துடுறேன். கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஸ்டின் ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு இஸ்லாமிய ஸ்கூல் இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு வேற ஸ்கூல்ல சேர்க்கறாங்கன்னு சொன்னீங்களா? அதுக்கு காரணம் என்ன? தற்பெருமை நிறைய இருக்கு சார் நம்ம இஸ்லாமியர் மத்தியில. என் புள்ள வந்து அந்த ஸ்கூல்ல படித்தால் மட்டுமே ஒரு பெருமையா என்ற நினைக்கிற ஒரு காலம் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு சார். அந்த காரணத்தால தான் வெளியில போய் படிக்க வைக்கிறாங்க. சரி, நான் அது இப்ப கேள்வியின் பதில் விளக்கம் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஆலியா சிஸ்டர், ஆலியா அல் நசீரா, அல் நசீரா வந்திருக்கீங்களா? அல் நசீரா வரல. எல்லாருமே சாட்ல வந்து அவங்க நேம்ல தானே இருக்கிறீங்க. நான் சாட்லயே போட்டுக்கிறேன். ஜூம்ல ஒரு வசதி. தில்ஷாத் பேகம் மொய்தீன்.